அந்த சேனல்ல நீங்க வந்து முடிஞ்ச மேல வந்து ஒரு கேஸ போடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. பாலிமர் கல்யாண சுந்தரத்துக்கு எத்தனை மனைவிகள் ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த மனைவிகள்ல யாரு? செய்தி வாசிக்க வந்தவர்கள் மனைவிகளா? ரெண்டாவது வேல்ராஜுடைய சொத்து மதிப்பு என்ன எடுத்துக்கலாமா? பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை கூப்பிட்டு எடையானா எடுத்து கொடுத்துருவான், பேப்பரை கொடுத்துருவான். அரசும் உளவுத்துறைகளுமே பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி தான் எடுக்கிறான். வேல்ராஜுடைய சொத்து மதிப்பு என்ன? பாலிமர் கல்யாண சுந்தரம் சேலத்தில் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர். இத்தனை கோடி உனக்கு எப்படி வந்தது? வங்கி கடன் எப்படி இவ்வளோ கோடி வாங்கின? இன்னும் பாஜக ஏன் உண்மையில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது? வங்கி கடன் பல கோடியே நிலுவையில் இருக்க காரணம் என்ன? பாஜக தயவில் உன்னுடைய சேனல் தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கு. வங்கி கடன் முழுமையாக அடைக்கலை. நிர்மலா சீதாராமனை வார ஒரு செய்தி வந்துடும். அப்போ நீ பாலிமர் செய்திகளும் அங்கே முன்னாடியே வந்து அங்கே வர வைக்கப்பட்ட ஒரு பிளான்ன்ற அதையும் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் பாலிமர் டிவியை பொறுத்த வரைக்கும் வேல்ராஜ் கல்யாண சுந்தரம் ரெண்டு பேருமே செய்திகளை முந்தி தருவதற்கு முன்பு இவர்கள் முந்தி கவர் வாங்கிக்கிறது, பேரம் பேசிக்கிறது. ஈசிஆரில் இப்போ கல்யாண சுந்தரத்துக்கு நடந்த ஒரு கூத்தை நான் சொல்லட்டுமா? இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 10 வருடங்களுக்கு முன்பு பாலிமர் கல்யாண சுந்தரம் ஈசிஆரில் ஒரு பண்ணை வீட்டில் காவல்துறையால் சுற்றி வளைக்கப்பட்டார். யார் கூட இருந்தா? செய்தி வேணுமா? நீங்கள் தான் செய்தி சொல்லுவீங்களா? நாங்களும் செய்தி சொல்லுவோம்.